Dear friends, today class percentage trick பார்க்க போறோம். அதில் sum 1 எடுத்து எழுதியிருக்கோம். x இன் மதிப்பு 40% என்பது 120 எனில் x இன் மதிப்பை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? 40% என்பது 120ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா x இன் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ நமக்கு x இன்ட்டு 40% ஈக்குவல் டு 120. இப்போ x இன்ட்டு 40/100, ஏன் 100 போடுறோம்? சதவீதத்துக்கு 1/100 ஈக்குவல் டு 120. x இந்த 40/100 அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட போனுச்சுன்னா எப்படி வரும்? 100/40. x ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100/40. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, ஒரு நாள் 4, 30 நாள் 120. இப்போ x ஈக்குவல் டு 30 இன்ட்டு 10. எக்ஸோட வேல்யூ என்ன? x ஈக்குவல் டு 300. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம். x-இன் 70% என்பது 280 எனில் x-இன் மதிப்பை காண்க. என்ன செய்யலாம்? x இன்ட்டு 70% ஈக்குவல் டு 280. x இன்ட்டு 70/100, சதவீதத்துக்கு 1/100. 70/100 ஈக்குவல் டு 280. x இந்த 70/100 ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட போனுச்சுன்னா என்ன வரும்? 100/70 தான் வரும். அப்போனா 280 இன்ட்டு 100/70. இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 4 7 7, 47 280. இப்போ x ஈக்குவல் டு 40 இன்ட்டு 10. எக்ஸோட வேல்யூ என்ன? 400. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். x-இன் 140% என்பது 630 எனில் x-இன் மதிப்பை காண்க. எப்படி எழுதுவோம்? x இன்ட்டு 140% ஈக்குவல் டு 630. இப்போ என்ன செய்வோம்? x இன்ட்டு 140/100, சதவீதத்துக்கு 1/100, 100 ஈக்குவல் டு 630. இப்போ x இப்போ 140/100 அந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட போனுச்சுன்னா என்னவா வரும்? 100/140. 630 இன்ட்டு 100/140. இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 1 7 2 7 14. 1 7 2 7 14. 97 630. 1 2 2 I 2 10. x ஈக்குவல் டு 90 இன்ட்டு 5. எக்ஸோட வேல்யூ என்ன? 450. 90ஐயும் 5ஐயும் பெருக்குனா 450. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து x-இன் 120% என்பது 600 எனில் x-இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன செய்வோம்? x இன்ட்டு 120% ஈக்குவல் டு 600. இப்போ x இன்ட்டு 120, சதவீதத்துக்கு 1/100, 120/100 ஈக்குவல் டு 600. இப்போ x ஈக்குவல் டு இந்த 120/100 அந்த பக்கம் போனுச்சுன்னா 100/120. 600 இன்ட்டு 100/120.
ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2ஆல் கேன்சல் பண்ணி 6 2 12, 5 2 10, 1 6 6, 100 6 600. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500. எக்ஸோட வேல்யூ என்ன? 500. அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதலாம். எக்ஸின் 240% என்பது 800 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. என்ன செய்கிறோம்? எக்ஸ் இன்ட்டு 240% ஈக்குவல் டு 800. எக்ஸ் ஈக்குவல் டு 240 சதவீதத்துக்கு பதிலாக 1/100, 240/100 ஈக்குவல் டு 800. இந்த எக்ஸை இங்கே வச்சுட்டு 240/100 அந்த பக்கம் போணுச்சுன்னா 100/240. எக்ஸ் ஈக்குவல் டு 800 இன்ட்டு 100/240. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடெல்லாம் அடிங்க. ஒரு 2 2 2 2 4, 5 2 10. ஒரு 2 6 2 12, 400 2. இப்போ திருப்பியும் ஒரு 2 3 200. ஓகேவா? ஒரு 3 3, ஒரு 3 3, ஒரு 3 3. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. 5 3 15